பிக் பாஸ் சீசன் 10க்கான செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிக் பாஸ் த காமன் மேன். நம்ம விஜய் டிவி 100 நாள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா 100 நாள் வேலை இன்னும் ஆரம்பிக்கல. 100 நாள் வேலைக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த பிபிசிஎம்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 பேரை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ஒரு 2 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து பேச சொல்லி அனுப்பி இன்டர்வியூலாம் வச்சு இந்த 50 பேருமே ஒரு 2-3 ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு நம்ம ராஜுபாய், ஆரி ப்ரோ, ஓவியாக்கா இவங்கெல்லாம் பார்த்து நீ பிக் பாஸ்குள்ள போறதுக்கு தகுதியானவன்ப்பா அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தா பிக் பாஸ்குள்ள போலாம். இப்போ நம்ம எபிசோட் 1 ரிவ்யூக்குள்ள போலாம். இப்போ இந்த 50 பேர்த்துலேருந்து ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி உள்ள அனுப்ப போகிறது அப்படிங்கிறது மக்களாகிய நாம கிடையாது. அது இந்த 3 ஜட்ஜஸோட வேலை. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா ஒருவேளை அந்த 20 பேர்த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ஷோவையே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் பேசுகிறாங்க, தோ இந்த அக்கா, அப்புறம் இந்த அக்கா, இந்த அக்கா, இந்த அண்ணன் இவங்க பேசுறத மட்டும் ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், காமன் மேன்ல எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க, செலக்ட் ஆனவங்கள இங்கே ஹைலைட் பண்ணி காட்டலாம். அது எப்படின்னு தெரியல, அது ஷோ டைரக்டருக்கு தான் வெளிச்சம். இந்த 50 பேர்த்துக்கும் முதல்ல ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோமா 2 பஸ் நிக்குமா. அந்த பஸ்ஸுக்குள்ள அடிச்சு புடிச்சு போய் ஏறி உக்காந்துக்கணுமா. இங்க 2 பஸ் வந்து நிக்கும், நாங்க பஸர் பண்ணுவோம், பஸர் சத்தம் கேட்ட உடனே நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பஸ்ஸுக்குள்ள சீட்ஸ் கம்மி, இங்க உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். அதனால எல்லாருமே அடிச்சு புடிச்சு ஏறி போய் உட்காரத்துக்கு தான் பார்ப்பாங்க, அப்படிதான் பார்க்கணும். பஸர் பண்ணதும் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் பஸ் ஏற பாக்குறாங்க. அதை பாக்குறப்ப ஏபிசிடி படத்துல நம்ம வடிவேலு காமெடி ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த அண்ணா வந்துட்டு சீட்டு பிடிச்சி உக்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்குன்னு தெரியல எந்திரிச்சு நின்று கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. நேர்மை, நீதி, நியாயம் பக்கத்துல நின்றுட்டு இருந்த அக்கா அப்படியே நைஸா போய் சீட்ல உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா அந்த அக்காவை தள்ளிவிட்டு உட்காந்துக்கிட்டாரு. பொம்பளை சீட்டு, பொம்பளை சீட்டோ ஆம்பளை சீட்டோ யார் உட்காந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாரு, உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. பஸ்ஸை கொண்டு போயிட்டு ஒரு இருட்டு ரூம்ல 2 மணி நேரம் நிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து, சில பேர் புழுக்கம் தாங்க முடியாம வெளியெல்லாம் தலையை விட்டு விசிறிட்டு இருக்காங்க. இந்த 2 மணி நேரத்துல இவங்க யாராவது இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க போல. ஆனா யாரும் போகல. ஆனா பாக்குற நமக்கு எதுக்கு இந்த 2 மணி நேரம் வேஸ்டா அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்ததா வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. கீழே நிறைய சேரை போட்டு வச்சுட்டு கண்ணை கட்டிட்டு இந்த சேர்ல நீங்க எந்த சேர்ல உட்காருங்களோ அந்த டோக்கன் நம்பர் தான் உங்களுதுன்றாங்க. பஸர் அடிச்ச உடனே பிளைண்ட் ஃபோல்டை கழட்டிருங்க, கழட்டினதும் நீங்க வந்துட்டு எந்த சேர் வேணுமோ எடுத்துக்கோங்கன்றாங்க. அதுக்கு போடுறாங்க சண்டை, கொலா சண்டை தான். ஒரு பக்கம் ஒரு அக்கா பிளைண்ட் ஃபோல்டை கழட்டாமையே போய் சேரை தொலைவிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா சேருக்கு 2 பேர் சுத்தி சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த அக்கா சேர் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் உக்காந்திக்கலான்னு பாக்குது, அடியில இருந்து ஒரு அக்கா பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. இன்னொரு அக்கா இங்க சேருக்குள்ள காலை விட்டு சேரையே உடச்சிருச்சு. இப்ப இதில் பார்த்தோமா ஒரு 5 சேர் வந்துட்டு கம்மியா இருக்கும், 5 பேத்துக்கு வந்துட்டு சேர் இருக்காது. அதனாலதான் இவ்வளோ சண்டை. ஒரு அக்கா வந்துட்டு தேவையே இல்லாம ஒரு அண்ணா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சேர் கிடைக்கலன்னு. கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்றது. அந்த சேர்ல வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட் உட்காடுறாங்களோ அதுதான் மேட்டர். அவர் உட்காந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் தேவையில்ல, வேலை முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அக்கா சேரை கவுத்தி போட்டுலாம் உட்காந்துட்டாங்க. நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணா விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம மாயாக்காவோட என்ட்ரி வேற. மாயா ஸ்குவாட் அசெம்பிள். ஒரு பைய கூட இல்ல. நம்ம மாயாக்கா வந்துட்டு நம்ம சீசன்ல நம்ம பண்ண அலப்பறைக்கு எப்படி இவங்க நம்மள கூப்பிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிருக்கிறோம் அக்காக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அது வரைக்கும் கிரேட். ஏ கேமராமேன் அவ்வளோ கிட்ட இல்லடா, கொஞ்சம் பேக் வா. எல்லாம் நல்ல பிரமாதமா வரும் முதலாளி. ஐயோ இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயாக்கா அந்த செட்டுக்குள்ள வந்து அந்த செட்டை சுத்தி பார்த்துட்டு ஸ்பான்சர்ஸ் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அக்கா ஒரு பாட்டு பாடுறாங்க, கேட்டு போங்க. நீங்க பாட்டுமா ஓலை குடிசை கட்டி பொன்னான ஆகும் பாடி கிடி தொலைச்சிடாது. அந்த பொண்ணு ஸ்பாட்லயே பாடி. ஓ மை காட். அந்த சமயத்துல தான் உள்ள சண்டை வேற நடந்துட்டு இருந்திருக்கு. நம்ம மாயாக்காவுக்கு ஒரே குஷி, சண்டைன்னா அங்க நான் இல்லாமையா, இதோ உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உள்ள போனதும் மாயாக்கா கிட்ட அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவங்க 2 பேரும் வந்துட்டு ட்வின்ஸ். அதில் ஒருத்தர் வந்துட்டு அந்த அக்கா கிட்ட சண்டை போட்டு சேரை பிடிங்கிருக்காரு. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, நீங்க 2 பேரும் ட்வின்ஸ், நீங்க ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் விளையாடுவீங்க, நான் வந்துட்டு சிங்கிள், நான் தான் தனியாக தான் ஆடி ஆகணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவங்க நாங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் நீங்க, அப்போ நீங்க ஒரு பேட்ச் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேட்சை பிடுங்க போகுது. அக்கா மாயாக்கா
இண்டிவிஜுவலுக்கு அர்த்தம் தெரியுமாக்கா? எனிவே இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபன்னுக்காக தான் மாயாக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கும் சேர் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி மாயாக்கா கேட்கறாங்க. இல்ல நான் போயிட்டு ஒரு சேர்ல உட்காந்தேன், ஒரு பொண்ணு வந்துட்டு கை கைன்னு கத்துனுச்சு, நான் வந்துட்டு மனசு இல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு அந்த அக்கா சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மாயாக்கா நீங்க சொல்லுங்க இவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு அக்கா வந்துட்டு நீங்க சாமி மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தான், இந்த சாமின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிற வேலைலாம் இங்க வேணாம். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே சரியானது. நம்ம வந்துட்டு அவங்க கடைக்கு போய் காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குறையா சொல்றோம். நீங்க உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே, ஏன் காசு வாங்குறீங்க அப்படின்னு பேசுறவங்களும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சப்போஸ் நீங்களே வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்கீங்க, துணி கடையோ மளிகை கடையோ ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வைங்க, நீங்க அவங்களுக்கு முதல்ல வேலை தருவீங்களா? உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ற அந்த வாய் அவங்களுக்கு நீ வேலை கொடு அப்படின்னு சொன்னா வாய் திறக்காது. இந்த நிலைமை மாறணும், கூடி சீக்கிரம் மாறும். அப்புறம் சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி எல்லா 5 பேரையும் அனுப்பி வச்சுட்டு இல்லை நீங்கள் போகல மறுபடியும் இருந்தாங்க அப்படின்னு டோக்கனை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ்லாம் கூப்பிடுறாங்க. முதல்ல ராஜுபாய் வராரு. அவர் வந்துட்டு செட்டெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு ஜோக்குன்ற பேரில் 2 சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்ததாக வந்துட்டு ஆரி வராரு. நம்ம ஆரி ப்ரோ வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது. வா தமிழாவா ஹோஸ்ட் பண்ணி நிறைய டிபேட்ஸ்லாம் பார்த்து அறிவை நல்லா வளர்த்திட்டு வந்திருக்காரு. அது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணுவார், நான் சொல்கிறேன் எந்த இடத்துலன்னு. அடுத்ததாக நம்ம ஓவியா அக்கா வராங்க. அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஒரு மாயா இல்லவே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். பாத்தியாடி, இதுக்கு தான் அப்பவே கண்டிப்பாக ஊற்று சொன்னேன். நம்ம மாயாக்கா வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி அனுப்புறீங்க, அவங்க உள்ளே போயிட்டு சொதப்படா விஜய் சேதுபதி என்ன நினைப்பாரு அப்படின்னு கேட்டதுக்கு ராஜு அண்ணன் தக்க ஒரு பதில் சொன்னார். எங்களை செலக்ட் பண்ணவங்களை கேளுங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லோ கார்டு கொடுத்தா உங்களை வந்துட்டு ஹோல்டில் வச்சுருப்போம், அப்புறமா முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். கிரீன் கார்டு வந்துட்டு குவாலிஃபைடு, ரெட் கார்டு வந்துட்டு எலிமினேட்டட். இப்போ கண்டஸ்டன்ட் வராரு. அவர் பேர் வந்துட்டு ததீஸ்வரன். எடுத்த உடனே ஆரி வந்துட்டு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிக் பாஸ் விளையாடா. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. அவர் வந்துட்டு காலேஜ் கொரோனா பேட்ச், பக்கத்துல புக் வச்சு எழுதி பாஸ் பண்ணேன், கவர்மெண்ட் லா காலேஜ்ல சீட் கிடைக்காதனால பிரைவேட்ல அப்ரோச் பண்ணா 15 லட்சம் கேட்டாங்களாம். இவர் எங்கிட்டாவது கடன் வாங்கி படிச்சிட போறாரு அப்படின்ற பயத்துல அவங்க அம்மா அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். அதுக்கு நம்ம ராஜு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. சோகமான ஸ்டோரின்றதுக்கு கீழே சொல்றீங்களா இல்ல எப்படி? அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இவருக்கு வந்துட்டு 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். இவர் வந்துட்டு மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணி தான் பொழைச்சிட்டு இருக்காராம். இவர்கிட்ட 4 மாடு இருக்கான். சோ இதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போலாம். அவர் பேசுறப்ப நான் சுயதொழில் பண்றேன், நான் யாரு கீழேயும் வேலை செய்யல அப்படிங்கறத வந்துட்டு பெருமையா சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் வந்துட்டு உங்களை அடிமைப்படுத்துற மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்போ இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி மக்கள் வேலை செய்யறாங்க, அப்ப அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வேலை வாங்குறாங்களா? அதுக்கு அவர் ஆமா சார் கண்டிப்பா அடிமையா தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய பார்த்து நீங்களும் அடிமையா தான் இருப்பீங்க அப்படின்ட்டாரு. கண்டிப்பா அடிமையா தான் இருக்கணும். இப்ப நீங்க ஒருத்தர் கீழே அடிமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. வர வர போக்கே சரியில்லை. அதுக்கு ஆரி வந்துட்டு ஒரு சூப்பரா ஒன்று சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க சொல்றத மாடு கேட்கணுமா வேணாமா? ஆமாங்க ஐயா கேட்கணுங்க ஐயா. அந்த மாடு ஏன் நீங்க சொல்றத கேட்கணும்? ஏன்னா நான் அதுக்கு தான் தீவனம் போட்டு நல்லபடியா பாத்துக்கிறேன்ல, அப்ப நான் சொல்றத கேட்கணும் இல்ல. அதே மாதிரிதான் வேலைக்கு போறவனும் உனக்கு சம்பளம் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, அப்ப அவங்க சொல்ற வேலையை செய்யணும்ல. உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உங்களை வேலையை கூப்பிட்டு வச்சு காலைல இத்தனை மணில இத்தனை மணிக்கு வாங்கன்னு கொடுக்குறாங்களே, அது மாதிரி தானே உங்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்ப என்ன செய்வ? அழப்போறான்னு நினைக்கிறேன். அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. நம்ம ததீஸ்வரன் வந்துட்டு பால் கறக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஓவியாக்கா சரி நாம் சும்மாவே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஃப்ளைட்டு பிடிச்சி மதுரைக்கு வாங்க, உங்களுக்கு நான் நாட்டுக்கோழியாக அடித்து குழம்பு ஊத்துறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ததீஸ்வரனுக்கு ஒரு டேலண்ட் வேறு இருக்குது. நீங்கள் வேணா ஒரு நிறக்கொடை கொண்டு வந்து கொடுங்களேன், நான் என் பல்லாலே தூக்குவேன், என் பல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறாரு. உடனே ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து பல்லால் கடிச்சு தூக்கி பரதநாட்டியம் ஆடி தலைவன் வந்துட்டு குவாலிஃபைடா அப்படின்னு கேட்டால் தலைவன் வந்துட்டு குவாலிஃபைடு. பிக் பாஸ் காமன் மேனுக்குள்ள முதல்ல செலக்ட் ஆகிருக்கிற நபர் ததீஸ்வரன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிக் பாஸ் விளையாடா. அடுத்த கண்டஸ்டண்டா மோனிகா அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க. இவங்க வந்துட்டு ஒரு கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு வந்துட்டு இந்த சினிமா மாடலிங் அப்படின்றதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஜாபுக்கு போயிட்டாங்களாம். உங்களை வந்துட்டு நான் ஏன் இந்த ஷோல எடுத்துக்கணும், என்ன அப்படி இன்ட்ரெஸ்டா நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜு கேட்கிறாரு. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னா பிக் பாஸ் சொல்ல மாட்டாரு, இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள அனுப்புனா நீங்க எப்படி மக்களை என்டர்டெயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ராஜு கேட்கிறாரு. நான் வந்துட்டு நல்லா பேசுவேன், நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், ஆனா தமிழ் பேசுறத கொஞ்சம் தவிர்ப்பேன், ஏன்னா சட்டுன்னு வார்த்தைகள் வந்துடும் அப்படின்றாங்க. என் வாயால் அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா?
நம்ம ராஜுவும் திரும்ப திரும்ப கேட்குறாரு, இருங்க நான் அதை கேட்கல, உங்களை நான் எதுக்காக எடுத்துக்கணும்? அதுக்கும் வந்துட்டு என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்துட்டு சூப்பராக பண்ணுவேன், எனக்கு ஒரு 5 நிமிஷத்தெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, நான் பெருசாக காட்டுவேன் அப்படின்றாங்க. நம்ம ராஜு இருந்துக்கிட்டு, சரிம்மா உன் லைஃப்லேயே ஏதாவது மாசாக பண்ணியிருப்பல்ல, சூப்பராக அப்பா கெத்தாக ஒன்று பண்ணிட்டேன்டா அப்படின்னு இருக்கும்ல, அது எதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. வேலைக்கு ஆக மாட்டான்டா. உடனே நம்ம ஓவியாக்கா டென்ஷன் ஆகி, எப்படி இவ்வளோ போரிங்கான ஆன்சர்லாம் உங்களால் சொல்ல முடியுது? அவங்க உடனே ஜட்ஜுங்களுக்கு புரிய மாட்டேங்குது மாயா அப்படின்னு ஜட்ஜு மேலே பழி தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏமா நீ ரொம்ப கேஷுவலாக இருக்கிற, நீ வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரின்ற மாதிரி தான் இருக்கிற, இந்த வந்துட்டு நீ அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் இங்கே உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட நீங்கள் நைட்டு ஒரு நாள் மட்டும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. தைரியமாக பேசாமல் எமோஷனல் ஆகிடுவாங்க. நீங்கள் எமோஷனல் ஆகிறதுக்கே தைரியமாக இல்லாமல் இருக்கிறீங்க. அத்தோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடில் நடந்தது இவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் யார் உள்ளே போக போகிறா, யார் வெளியே போக போகிறா, எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த சும்மா பேச்சு 2 சேனலில் பிக் பாஸ் கண்டென்ட்ஸாக வரப்போகுது. நீங்கள் எல்லா கண்டென்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த எபிசோடோட வந்து பார்க்குறேன். பாய்.